எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஸ்டப் ஆன் டெவலப்மெண்ட்டு ஸ்டப் ஆன் கட் பேக்குன்னு சொல்லிட்டு ஒன்று நான் தனி வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் எப்படின்னா ஆட்டோகேடில் பிரிண்ட் எடுத்துகிட்டு அந்த ஷீட்டை வந்து பிரான்ச் பைப்பில் சுற்றிட்டு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணுறதுக்காக சேர்த்து இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரி, இதில் வந்து நான் எடுத்துக்கிற அளவு வந்து 10 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு இந்த சைஸ் எடுத்துருக்கேன். இந்த அளவு நாங்கள் எழுதிருக்கேன். 10 இன்ச்சுனா 273, 4 இன்ச்சுக்கு ஓடி வந்து 114.3, ஐடி வந்து 102. கண்டிப்பாக இதில் ஐடி எடுக்கணும், ஏன்னா இது வந்து ஸ்டப் ஆன் பிரான்ச். ஃபஸ்ட்டு ஐடியில் போட்டு தான் அந்த ஐடியோட வேல்யூ எடுத்து ஹெட்டரோட ஆர்க் லென்த்தை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பிரான்ச்சில் மார்க் பண்ணுவோம். சரி, அது எப்படின்னு இப்போ ஆட்டோகேடில் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 16 டிவிஷனாக பிரிக்க போகிறேன். இந்த டெவலப்மெண்ட்டை 16 டிவிஷனாக பிரிக்கிறேன்னா ஒரு டிவிஷனுக்கு எவ்வளோன்னும் போது 360ல் 16 டிவைட் பண்ணிங்கன்னா 22.5ன்னு கிடைக்கும். சரிங்களா? சரி, இப்போ நான் வந்து REC கமெண்டில் உள்ளே கிளிக் பண்ணிக்கிறேன். டி என்டர் கொடுத்துட்டு இப்போ வந்து நான் ஓடி மட்டும் எடுக்கிறேன். ஓடி வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ பைப் சைஸ் வந்து ஒரு 500 லாங் வைக்கிறேன். 273.1 இந்த அளவுக்கு ஒரு சின்ன ஸ்பூனு பைப்போட சைஸ் இது மெஷர் பண்ணிக்கலாம். டயாமீட்டர் சிம்பிளாக போகணும். சி என்டர். சரிங்களா? 273.1 ஓகேங்களா? அதே மாதிரி RECயில் உள்ள கிளிக் பண்ணிக்கலாம். டயாமீட்டர் வந்து ஐடி தான் இருக்கும் 102.3 ஓகேங்களா? 102.3 தெரியுதுங்களா? அதுக்கப்புறம் லென்த்து வந்து ஒரு 500 எடுத்துக்கலாம். சரி, இப்போ வந்து இதை கரெக்டாக மிட் பாயிண்டில் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு சர்க்கிள் சி இப்போ இந்த டிவிஷனாக பிரிக்க போகிறேன். DIV செலக்ட் ஆகுது. 16 டிவிஷன் சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ இந்த பாயிண்ட்ஸ் டிஸ்பிளே ஆகலைன்னா DDP டைப் TYP பாயிண்ட் செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. எந்த பாயிண்ட் வேணுன்றது அதில் பாயிண்ட்டோட சைஸ் செலெக்ஷன் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக விசிபிள் ஆகிடும். இப்போ எக்ஸல் லைனில் வெர்டிகல் செலக்ட் பண்ணிட்டு நோடில் கரெக்டாக அந்த லைன் கிட்ட கொண்டு போனீங்கன்னாவே அது நோடு காட்டும். இப்போ லைன் போட்டாச்சு. இப்போ ட்ரிம் பண்ணிக்கலாம். ஒரு ஹரிசாண்டல் சென்டர் லைன் ஒன்று வந்துக்கலாம். எக்ஸலில் ஹெச் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மிட் பாயிண்டில் வச்சிட்டிங்கன்னா ஹரிசாண்டல் செலக்ட் ஆகிடும். இப்போ ட்ரிம் தேவையில்லாதெல்லாம் நம்ம ட்ரிம் பண்ணிடலாம். எதெல்லாம் கட்டிங் எட்ஜஸாக வேணுமோ அதை கட்டிங் எட்ஜஸாக செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரிம் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, லேயர் மாற்றினாலும் மாற்றிட்டு லைன்ஸோட கலர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ரொஜெக்ஷன் லைன்ஸு. இதில் ஒரு சென்டர் லைன் ஒன்று இருக்குது. மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தீங்கன்னா சென்டர் லைனும் மாறிடும். இதே இந்த எல்லோ லைன் அவுட்டர் லைனையும் எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப் டு சென்டர். ஏன்னா ப்ரொஜெக்ஷனுக்கு வந்து இது ஆக்சுவலாக ரெக்டாங்கிள் இருக்கிறனால எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ப்ளாய்ட் ஆகிடுச்சு. உள்ளகிற லைனை டெலிட் பண்ணிவிட்டு இதை அப் டு இந்த லைன் எதையும் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். சரி, இப்போது இது அப்படியே ஒரு சர்க்கிள் பண்ணிக்கலாங்க. இப்போ ஃப்ரண்ட் வியூ முடிஞ்சு. இப்போ சைடு வியூ இது ஒன்றும் இல்லை. அந்த ஃப்ரண்ட் வியூவில் இருக்கிற பொசிஷன்லேயே அந்த சர்க்கிளை வந்து கரெக்டாக அந்த ஓடி மேட்ச் ஆகிடும். இப்போ இதை காப்பி பண்ணிவிட்டு சென்டர் லைன் எடுத்துகிட்டு கொண்டு போய்ட்டு கரெக்டாக சென்டர் லைனை மீட் பண்ணிட்டீங்கன்னா மேட்ச் ஆகிடும். அப்புறம் ட்ரிம் பண்ணிக்கலாம். கட்டிங் எட்ஜஸ் எடுத்துகிட்டு ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போது கரெக்டாக ஹரிசாண்டல் லைனில் ப்ரொஜெக்ஷன் ரெடி பண்ணுறோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த டிசெண்டிங் ஆர்டர், இந்த ஃபஸ்ட்டு ஹெட்டர் இது, ரெண்டாவது லைன் இது, மூணாவது லைன் இது, நாலாவது லைன் இது, அஞ்சாவது லைன் இது. இந்த மாதிரி கரெக்டாக டிசெண்டிங் ஆர்டரில் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இது செகண்ட் பாயிண்ட்டு, இது தேர்ட் பாயிண்ட்டு, ஃபோர்த் பாயிண்ட்டு, ஃபிஃப்த்து பாயிண்ட் அப்படியே கொண்டுகிட்டே வரணும். சரிங்களா? இப்போ லைனை லிங்க் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா SPL கமாண்டில் SPL வந்து சைடு ஃப்ரண்ட் வியூ சைடு வியூ லிங்க் பண்ணியாச்சு.
இதுதான் நம்மளுக்கு வந்து இந்த ப்ரொஃபைலுடைய இப்போ நம்ம ஃப்ரண்ட் வியூவும் சைடு வியூ லிங்க் பண்ணாவே அந்த ப்ரொஃபைலோட இது கிடச்சிடும். இப்போ வந்து டிசெண்டிங் ஆர்டரில் கிளிக் பண்ணிகிட்டே வரணும். அப் டு சென்டர் வரையும் கிளிக் பண்ணிவிட்டு திருப்பி அசெண்டிங் ஆர்டரில் மேல் நோக்கி போகணும். அதுதான் வந்து நம்மளுக்கு அந்த ப்ரொஃபைல் கிடைக்கும். இப்போ என்ட்ரு கொடுத்துருங்க ஃபைனலில். இப்போ ப்ரொஃபைல் ரெடி ஆகிடுச்சு. இந்த எல்லோ கலரில் இப்போ டேவலெல்லாம் ட்ரிம் பண்ணிக்கிறேன். டிஆர் இது கட்டிங் எட்ஜஸ்ஸு, இந்த சர்க்கிள் கட்டிங் எட்ஜஸ்ஸு, டேவலர் இந்த லைன்ஸு, அதுக்கப்புறம் எம்ஏ யூஸ் பண்ணி மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த லைனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் தெரிஞ்சிடும். இப்போ ட்ரிம் பண்ணிவிட்டு தேவையில்லாததெல்லாம் இப்போ நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து இது வந்து எல்லாமே ஐடியை வச்சு தான் நம்ம டெவலப்மெண்ட் ரெடி பண்ண வரோம். இப்போ ஓடியை வச்சு ரெடி பண்ணணும். இதுவும் ஐடி தான். இப்போது பிரான்ச்சோட ஓடி எடுக்கணும். ஓடியோட சர்க்கம்ஃபரன்ஸ் தேவை. சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன வேல்யூ? 359.1. 359.1க்கு ஒரு லைன் ஒன்று போடணும். லைன் கமாண்டில் 359.1க்கு ஒரு லைன் போட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ டிஐவி இதில் செலக்ட் ஆப்ஜெக்ட் 16 டிவிஷன்ஸ் பிரிக்கிறோம். இப்போ என்ன பண்ணுவோம்னா இதுதான் நம்மளுக்கு அந்த ப்ரொஃபைல். இதில் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் லைன் ஒன்று வரையணும். ஏன்னா இவ்வளோ லென்த்துக்கு போட வேண்டியதில்லை. ஒரு சின்னதாக ஒரு ரெஃபரன்ஸ் லைன் வரைஞ்சால் போதும். அது வரைக்கும் ட்ரிம் பண்ணிவிட்டு இப்போ இது வரைக்கும் காப்பி பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுக்கு அந்த ப்ரொஃபைலை காப்பி இங்கே பக்கத்தில் எதாவது வச்சுட்டு ட்ரிம் பண்ணிக்கலாம். டிஆர் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரிம் பண்ணிவிட்டு இதையும் ட்ரிம் பண்ணணும். இதையும் ட்ரிம் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு லைன் இதுதான். இதை அப்படியே மூவ் பண்ணி ஃபஸ்ட்டு பாயிண்ட் இங்கே வைக்கணும். ரெண்டாவது லைனு கரெக்டாக அந்தந்த நோடில் மூவ் பண்ணி வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லைனாக நான் அப்படியே மூவ் பண்ணிகிட்டே கொண்டு வந்துட்டேன். இப்போ கடைசி லைன் தான் இருக்குது. அதையும் மூவ் பண்ணிவிட்டு இங்கே வந்துடுச்சு. இப்போ அந்த ப்ரொஃபைல் தேவையில்லை, டெலீட் பண்ணிடலாம். செலக்ட் பண்ணிவிட்டு எரேஸ் பண்ணிவிடுங்க. இப்போ அப்படியே மிரர் பண்ண வேண்டியதான். மிரர் பண்ணும்போது கவனமாக பண்ணுங்கள். இந்த ஆஃப் மட்டும் எடுத்துங்க. மிரர் இந்த செலக்ட். இப்போ கரெக்டாக உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் கிடைச்சிடும். இப்போ வந்து ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போது எஸ்பிஎல் இந்த லைனில் ஒவ்வொரு லைனாக கரெக்டாக ஸ்கொயர் எண்டு பாயிண்ட்டு செலக்ட் பண்ணி அப்படியே மூவ் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த எண்டு பாயிண்ட் காட்டுற மாதிரி கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். ஸ்கொயர் காட்டணும். அவ்வளோதான், ப்ரொஃபைல் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இது ப்ரொஃபைல் கொஞ்சம் இந்த மாதிரி மிஸ்டேக் டபுள் கிளிக் பண்ணிட்டதுனால மிஸ்டேக் ஆகிடுச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, அது அண்டோ வந்துட்டால் அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். ஓகே, இப்போ ப்ரொஃபைல் ரெடி ஆகிடுச்சு. இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ ஓடியோட பிரான்ச்சோட ஓடியோட டெவலப்மெண்ட். சரிங்களா? இதை ஒன்று சோலில் பிரிண்ட் எடுத்துகிட்டு பைப்பை சுற்றி ரேப் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ண வேண்டியதான். இதுதான் அந்த ப்ரொஃபைலு. சரிங்களா? சரி, டெவலப்மெண்ட் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக ஒரு பாயிண்ட்டை மட்டும் சொல்லிடுறேன். எப்பவுமே ஹெட்ரு பைப்பை வந்து ஓடி எடுத்துக்கணும். ஆனால் பிரான்ச்சோடைய ஐடியை மட்டும்தான் ஃபஸ்ட்டு எடுத்து டெவலப்மெண்ட் ரெடி பண்ணணும். இந்த மாதிரி ப்ரொஃபைலு ரெடி பண்ணிட்ட பிறகு தான் பிரான்ச் டெவலப்மெண்ட்டுக்கு ஓடியோட சர்க்கம்ஃபரன்ஸ், ஓடியோட அளவு என்ன 114.3. இப்போ அதுக்கு வந்து பைடி ஃபார்முலா போட்டிங்கன்னா இந்த வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? அதை வந்து நம்ம வந்து 16 டிவிஷனாக பிரிச்சுட்டு அதில் இந்த ப்ரொஃபைல் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் ஒரு இது வந்து ரெஃபரன்ஸ் லைனு. இது எந்த மெஷர்மெண்ட்டில் வேணும், இந்த லைன் வந்து எந்த மெஷர்மெண்ட்டில் வேணால் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த ஆஃபை நம்ம கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிவிட்டு இந்த ப்ரொஃபைல் வந்து எது வரைக்கும் வருதுன்றது தான் இங்கே நம்ம போட்டோம்னா உங்களுக்கு இப்படி வந்து இப்படி வரும். சரிங்களா? இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. லைக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல் என்ற ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்டிமேஷன் வரும். ஓகே, நன்றி.